அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மிக முக்கியமான ஒரு தகவல், இலங்கை தூதரகத்தை பற்றிய தகவல் ஒன்று இருக்குது. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இலங்கை தூதரகம் பொது மன்னிப்புக்கான கடைசி பதிவு நாளாக அறிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் இலங்கை தூதரகத்தில் தம்மை நாட்டுக்கு போகிறதுக்காக அக்காமை இல்லாமல் பதிவு செஞ்ச ஒரு சிலருடைய பெயர்களையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. வாங்க ஃபுல்லாகவே பார்க்கலாம். முதலாவது தகவல், கடைசியாக பதிவு செய்யக்கூடிய நாள் எது அப்படின்னா கடைசி இந்த மே மாதம், எதிர்வரும் மே மாதம் 30ஆம் தேதி அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு யாராலும் பதிவு செய்ய முடியாது. அதுக்கு பிறகு இருக்கிற மீதி காலகட்டங்களுக்குள்ள அவங்க அதுக்கு பொது மன்னிப்பின் கீழ் தாயகம் திரும்ப விரும்புபவர்களது தற்காலிக பயண ஆவணங்களை தயார் செய்யும் குவைத் அரசு நிறுவனங்களின் தேவையான அனுமதியை பெறவும் குறைந்தபட்சம் 2 வார காலம் ஏற்படுவதால் அதுக்கு மேலேயும் பதிவு செய்ய முடியாது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. கடைசியாக மே மாதம் 30ஆம் தேதி, எதிர்வரும் மே மாதம் 30ஆம் தேதியோட பதிவு செய்கிறத நிறுத்துகிறாங்களாம். அதே போல் பதிவு செய்யாதவங்க உங்களுடைய பாஸ்போர்ட் காப்பியோ அல்லது உங்களுடைய ஐடி, பழைய குவைத் ஐடி காப்பியோ, அதுவும் இல்லைன்னா நாட்டில் இருக்கக்கூடிய ஐடி காப்பியோ அல்லது உங்களுடைய இந்த நாட்டுக்கு வந்த விசா காப்பியோ ஏதாவது ஒன்று கொண்டு போய் 3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க, பதிவு செய்யுங்க. பதிவு செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்பர் ஃபேஸ்புக்கில் போடுறோன்னு சொல்கிறாங்க. பதிவு செய்கிறதையும் நிறுத்துற காலத்தையும் அறிவிச்சிட்டாங்க. ஆனால் இன்னும் பதிவு செஞ்ச ஆளுங்களை அனுப்புறதுக்குரிய வாய்ப்புன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி ஒயிட் பாஸ்போர்ட் எல்லாமே சிஐடிக்கு பாரம் கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட பாஸ்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகி வரதை தான் இப்போதைக்கு பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் இப்போ ஒரு 41 பாஸ்போர்ட் கிடைச்சிருக்குது, ஒயிட் பாஸ்போர்ட். இந்த 41 பேருடைய ஒயிட் பாஸ்போர்ட்டை நீங்கள் நாளைய தினம் ஏப்ரல் 25ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 8:30 மணியிலிருந்து 10:30 வரை இலங்கை தூதரகத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன் 11:30க்கு வந்தால் கொடுக்க மாட்டாங்களோ? கிடைக்கிறதே 5 10 பிச்சை போடுற மாதிரி போட்டுட்டு இருக்கீங்க. அதுக்குள்ளே டைமிங் வேறு. எத்தனை மணிக்கோ போய் எடுங்க உங்களுடைய பாஸ்போர்ட். இந்த 41 பேருடைய பாஸ்போர்ட் வந்திருக்குது. பேர்களை பார்த்துடலாம். ஆறுமுகம் வசந்தகுமாரி, அனுலாவதி அத்தநாயக்க முதியன்சலாகி, அப்துல் ஹக், முகமது ஹனீஃபா, முகமது ரிஸ்வான் அல்லா பிச்சை, சுராங்கி புஞ்சுஹேவாகி, சாய்வுலெப்பை, கலந்தர் லெப்பை, இனியா பிள்ளை, மீரா சாயிபு, ஃபனூன், ஹேரத் முதியன்சலாகி, சமேந்திரனி, கீதிகா ஹேரத், யோகேந்திரன் கலைமகள், ஆறுமுகம், சின்ன பழனியாண்டி ஸ்ரீதேவி, சுப்பிரமணியம் செல்வகுமாரி, விதானகமகி ஆஷா ஷிரோமினி, දුනුකේ පොතගෙදර සෝමලතා, ජගත්‍රී සනත දෙවනායගි, සෙල්වරාජ් සුදර්ශනී, කඩවත්ත පැදිගේ ඉරිෂා ප්‍රියදර්ශනී, ඉලන්දාරි පැදිගේ ප්‍රියංගනී යමුනා කුමාරි, සුදුව දේවාගේ නිර්යන්දියා සුවර්ණමාලි, ඒගොඩගෙදර සෝමලතා රණසිංහ, சுலைமாலெப்பை ஃபாத்திமா ஷுக்ரியா, மருதை கந்தசாமி கைமகள், விதான பத்திரன மல்லிகா, அமரசேகர சிரோமி, நிர்மலா பிலிண்டா, மலிம்பட கமகே சோலனி, சூர்யாராச்சிகே இனோகா ரஞ்சனி, கபுருகே அனோமா திஹானி, காளிமுத்து வசந்தகுமாரி, திருநாவுக்கரசு சந்திரிகா, நல்லதம்பி ಗಣೇಶಮೂರ್ತಿ ವದಿನಿ, ರಂಪಟ ದೇವಾಗೆ ಧನುಷ್ಕ ನಿರೋಶಿನಿ, ಬೋಕಲಾಗಮ ರಾಳಲಗೆ ಇನೋಕಾ ಕುಮಾರಿ, ಅಮರಸಿಂಗ ಆರಾಚಿಗೆ ಗುಣವತಿ, ಮೊಹತ್ತ ದುರಗೆ ನಯನ ದೀಪ್ತಿ, ವನಿರಾಜ ಪತಿರಾಜ ಶಾಮಿಲನಿ, ಮತುಮಾ ವಾಲ್ಪೊಲಗೆ ಸಾಂದ್ರಿ ರಶಿಕಾ ಸಮನ್ಮಲಿ, ಮೈಕೇಲ್ ಅಪ್ಪುಹಾಮಿಲಾಗೆ சுரேகா நதீஷானி, ஐயர் ஷரசம்பால், ரத்நாயக்க முதியன்சலாகே லக்ஷணி சசிகலா பிரியாமலி, ரன்சாகர இதிகாமிலாகே பாபாவதி, முகமது அலி முகமது ரனீஸ், விதானலாகே உத்தேனி நிரோஷா பெரேரா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இவ்வளவு தான் இப்போதைக்கு அவங்க கொடுத்துருக்கிற இலக்கம். 41 பேர் அவுட், வெளியே. இதில் பார்த்தீங்கன்னா இலக்கங்கள் எல்லாமே
கலப்படமாக தான் வந்திருக்குது. எல்லாமே ஒன்றன் பின் ஒன்று மாறி மாறி தான் வந்திருக்குது. 5000 வந்திருக்குது, 6000 வந்திருக்குது, அதே மாதிரி 4000 வந்திருக்குது, 3000 வந்திருக்குது, 1000ம் வந்திருக்குது. இந்த மாதிரி எல்லாமே கலந்து தான் இருக்குது. சரியான ஓர்டரான இலக்கம் எதுவுமே இல்லை. தூதரகத்தில் கேட்டால் எல்லாமே நாங்கள் சரியாக தான் கொடுத்தோம், அங்கேருந்து அவங்க அனுப்புகிற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த மாதிரி தான் வரும் போல் இருக்குது. யார் யாருடைய பெயர், யார் யாருடைய நம்பர் வருதோ அவங்க தாராளமாக நாளைய தினம் தூதரகத்துக்கு போய் எடுத்துக்கொள்ளலாம் உங்களுடைய தற்காலிக பயண ஆவணத்தை. அதே போல் நீங்கள் எங்கேயும் போய் சீல் வைக்கணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது கேஸ் இருக்குமா, பிரச்சனை இருக்குமா, பயணத்தடை இருக்குமா, அதை பற்றி ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. ஏன்னா அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு MOIயால் சீல் வச்சு இந்த பாஸ்போர்ட்டை வழங்கியிருக்காங்க. அதே போல் நீங்கள் ஒயிட் பாஸ்போர்ட்டை எம்பசிலேருந்து எடுத்துகிட்டு போய் நாங்களே சீல் வச்சு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு முயற்சி பண்ணுறீங்களா இருந்தால் முதல்ல போய் செக் பண்ணி பாருங்கள் பாஸ்போர்ட் இருக்குதான்னு. அப்படி இருந்தால் அதுக்கு அடுத்த கட்டம் நீங்களும் ரெசிடென்சி அஃபேர்ஸில் போய் ஃபர்வானியா இருக்குது, அதே மாதிரி முபாரக் அல் கபீர் இருக்குது, த ஜிஜ்ரிகே, தவாராசம், இந்த மாதிரி பல இடங்கள் இருக்குது. நீங்களும் போய் சீல் வச்சுட்டு மறுபடியும் எம்பசிக்கு வந்து எம்பசிலையும் ஒரு சீல் வச்சுட்டு நாட்டுக்கு போகலாம். அதே மாதிரி ஷர்க்கில் போயிட்டு 5 கேடி ஸ்டாம்ப் அடிக்கலாம். ஆனால் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு நாள் ஃபுல்லாக அலைய வேண்டி இருக்கும். அதனால் தயவு செய்து பொறுமையாக இருங்க, பார்க்கலாம். 5ஆம் மாதம் 30ஆம் தேதி முடிவு நாளை தெரிவிச்சிருக்கிறாங்க. சரி, ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் முடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இலங்கை தூதரகம் ஆனால் முடிக்கணும். இல்லாத பட்சத்தில் மிகப்பெரிய ஒரு சனத்திரளை இலங்கை தூதரகம் சந்திக்க வேண்டி நேரிடலாம். எல்லா மக்களும் தூதரகம் முன்னாடி வந்து நின்று போராடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சீக்கிரமாக வேலையை முடிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அக்காமா இல்லாத உங்களுடைய அனைத்து நண்பர்களுக்கும் இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம்.